நாம் தமிழர் கட்சியிலிருந்து எத்தனை பேர் போனாலும் ஓட்டு குறையாது. ஏன்னா அவர்கிட்ட கட்டமைப்பே கிடையாது. நாம் தமிழரில் கட்டமைப்பே கிடையாது. நாம் தமிழருடைய பொதுச் செயலாளர், பொருளாளர், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், மண்டல நிர்வாகி அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேரை நினைவுபடுத்தி நீங்கள் சொல்லிடுங்க. அது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். அதில் ஒரு ஆள் நமக்கு பிடிக்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச ரெண்டு முகம் நம்ம என்ன சொல்லலாம், சாட்டை துரைமுருகன் இருக்காரு, இடும்பாவனம் கார்த்திக், அந்த ரெண்டு பேருடைய போஸ்டிங்குமே உங்களால் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? இடும்பாவனம் கார்த்திக் என்ன போஸ்ட்டில் இருக்கிறாரு, சாட்டை துரைமுருகன் என்ன போஸ்ட் எனக்கு தெரியாது. அந்த கட்சி ஒரு நபரையும் அவருடைய சித்தாந்தத்தையும் நம்பி இருக்கக்கூடிய கட்சி. அப்போ அவருக்கு ஓட்டு செதறது அப்படின்னா அது சித்தாந்தத்துக்கும் அவருக்குமான வீழ்ச்சி மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த வீழ்ச்சியாக மாறி நிற்கும். அப்போ நம்ம என்னென்னா, நீங்கள் வேற ஒரு பெரிதினும் பெரிதுகள் தான் வேற ஒரு ஃபோக்கஸில் நிற்கும் போது அது நிற்கும். விஜயவர்கிட்ட தான் இந்த கட்சியோட ஓட்டு போயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே சொல்லலாம், அதிமுகவுடைய ஓட்டு எங்கே போச்சுன்னு. அதிமுகவுடைய ஓட்டு ஒரு இடத்துக்கு போல. அதிமுகவுடைய ஓட்டு பாஜகவுக்கு போயிருக்கு, நாம் தமிழருக்கு போயிருக்கு, தாவேகாவுக்கு போயிருக்கு. இப்படி வேற வேற கட்சிகளுக்கு போகும். அதுபோல திரு சீமான் அவர்கள் இந்த ஃபோக்கஸை மாற்றினாங்கன்னா அவருடைய கட்சி விஜய் கட்சிக்கு மட்டுமே இல்லை, எந்த கட்சிக்குனாலும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ தன்னுடைய வாக்கை தக்க வைக்கணும், அக்யூமுலேட் பண்ணணும்ல, தன்னுடைய வாக்களை சேகரிக்கணும்ல. அது எப்போ திமுக வர்சஸ் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பாட்டினா, திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்னா தான் இதை ஏற்கிறவர்கள் இந்த பக்கம் வருவாங்க. இவர் நான் விஜயத்தான் எதிர்க்கிறேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா விஜய் கூட போட்டியே இல்லையே. இப்போ கேள்வி என்ன, இந்த தேர்தலில் திமுக ஆட்சி தொடரணுமா மாறணுமா? இதான கேள்வி. இதான் நமக்கு விடை தெரியும். 2026 நமக்கு என்ன தெரியும், இதான தெரியும். அப்போ அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் சொல்லாமல் சம்பந்தம்லாம் இந்த பக்கம் போய் நின்னீங்கன்னா அது that will divert the voters.